ஹாய், நம்ம இந்த வீடியோவில் யாப்பிலக்கணம் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே யாப்பிலக்கணத்தோட உறுப்புகளும் அது ஒவ்வொன்றும் எத்தனை வகைப்படும்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த ஒவ்வொன்றையும் பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். எழுத்து எழுத்து வந்துட்டு மொத்தம் எத்தனைனா 247 எழுத்து இருக்குது. இந்த எழுத்து வந்து 3 வகைப்படும். குறில், நெடில், ஒற்று அப்படின்னு 3 வகைப்படும். இப்போ குறில் எழுத்து மொத்தம் எத்தனைனா 95, நெடில் வந்துட்டு 133, ஒற்று வந்துட்டு 19. அடுத்து குறிலோட மாத்திரை அளவு வந்துட்டு 1, நெடிலோட மாத்திரை அளவு 2, ஒற்றோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு. இப்போ இதில் இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அடுத்து அசை. அசைனா நேரசை நிறையசைன்னு 2 வகைப்படும். நேரசைங்கிறது ஒரு தனி குறில் வரும், இல்லை தனி குறிலோட ஒற்று வரும், இல்லை தனி நெடில் வரும், தனி நெடிலோட ஒற்று வரும். அடுத்து நிறையசை அப்படின்னா 2 குறில் சேர்ந்து வரும், இல்லைன்னா 2 குறிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வரும், இல்லை ஒரு குறிலும் நெடிலும் சேர்ந்து வரும், இல்லை அது ஒற்றோட சேர்ந்து வரும். அதான் நிறையசை. இதில் அழகீட்டு வாய்ப்பாடு பற்றி ஈஸியாக எப்படி அழகீட்டு வாய்ப்பாடு வந்துட்டு நம்ம தப்பு இல்லாமல் போடலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது என்னோடய சேனல் பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சீர். சீருங்கிறது 4 வகைப்படும். அது நமக்கு தெரியும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நான்கசை சீர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தலை. தலை வந்துட்டு மொத்தம் 7 வகைப்படும். இப்போ மாமுன் நேர் இவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மல்லல்ல பிரித்தோம்னா நேர்னு வரும். அப்போ நேர்னா தேமா. இந்த மா முன்னாடி மறுபடியும் நேர் வந்தது அப்படின்னா அது வந்து நேரொன்று ஆசிரியர் தலை. நமக்கு இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் தேவைப்படாது. இப்போ மாமுன் நேர் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மாமுன் நேர் வந்துச்சுன்னா அது நேரொன்று ஆசிரியர் தலை. இதை வந்து அப்படியே வாய்ப்பாடு மாதிரியே படிச்சுக்கோங்க. விலமுன் நிறை வந்துச்சுன்னா அது வந்து நிறையொன்று ஆசிரியர் தலை. அடுத்து இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே இதில் வரும். அப்படியே ஆப்போசிட்டாக வரும். விலமுன் நேர், மாமுன் நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இயற்சீர் வெண்டலை. அடுத்து காய்முன் நேர். இப்போ காய்னா நேராக தான் இருக்கும். இப்போ காய்னா இப்போ வெண்ணுன்னா வெண்டைக்காய் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் எப்போதுமே நேராக தான் இருக்கும். அப்போ காய்முன் நேர் நேர் வந்துச்சுன்னா வெண்சீர் வெண்டலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காய்முன் நிறை. இப்போ நம்ம வீட்டில் நிறைய காய் இருக்குன்னா எப்படின்னா கழிச்சு போட்டுருவோம் இல்லையா? கழிச்சு தேவையில்லாத தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காய்முன் நிறை அப்படின்னா கழித்தலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து களிமுன் நிறை. இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராங்க, கனி நிறைய வாங்கிட்டு வராங்கன்னா அவங்க நமக்கு ஒரே சந்தோஷமாயிரும். அவங்க கூட ஒன்றி பேசுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இது கனிமுன் நேர். இப்போ ஒரே ஒரு பழம் மட்டும் ஒருத்தவங்க வாங்கிட்டு வராங்கன்னா அவங்கள பார்த்து என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைப்போம்ல, அது வந்து ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடியையும் தொடையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.